Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. இது கருணாநிதி அவங்க வாங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற சூரியன் எஃப்எம் அன்பர்களே, ஐடியல் நிறுவனத்தை சார்ந்த ஐயா அவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். சகோதரி வடநாடு, அர்ஜென்டினா அங்கெல்லாம் போய் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. காரணம் வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பண பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் இப்படி பேசினாங்க. இல்லாட்டா வேற மாதிரி இருந்திருக்கு பேச்சு. கொஞ்சம் பண பிரச்சனைகள் இப்படி தான் வரும். அழகாக தொடங்கும் போதே பிரச்சனைகளை நாங்கள்லாம் மேக்கப் போடுறோமே. பணம் இருந்தால் ஏங்க மேக்கப் போடணும் பிரச்சனைக்கு? உங்கள் வீட்டு பிரச்சனைக்கு நீங்கள் மேக்கப் போடுறீங்கனாலே உங்கள் கையில் பணம் இல்லைன்னு தானே அர்த்தம். அதுதானே மேக்கப் போடுறீங்க. அது இருந்தால் மேக்கப் போட வேண்டிய அவசியம் வராது. அது வேற. தட்டு கடையில் அந்த பிள்ளைக்கெல்லாம் சும்மா சாப்பாடு கொடுத்தா கரெக்டு, ஒத்துக்கிறேன். ரிலையன்ஸுக்குள்ளே போயிட்டு வாங்க ஒரு சாக்லேட் வாங்கிட்டு பைசா கொடுக்காம வாங்க பார்ப்போம், கிரன்னு பார் தடுத்துரும், விளைய விடாது பிள்ளைய. பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது நடுவர்களே. தாயின் அன்பை சொன்னார்கள், உண்மைதான். ஆனால் அந்த தாயை நான் அன்போடு பார்ப்பதற்கு பணம் வேணும்ல. பட்டினி போட்டால் பார்ப்பேன். தாயை நான் அன்போடு பார்ப்பதற்கு பணம் வேணும் நடுவர்களே. அனாதைன்னுலாம் சொல்லிட்டு போனாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 2 கோடி ரூபா வாங்கி உங்கள் கையில் வைங்க. ஏதோ ஒரு ஊர்லேருந்து வருவாங்க. நான் தான் உங்கள் சித்தப்பாடா, உங்கள் அப்பா இருந்த சமயத்தில் அவருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி வருவாங்க. பணம் உறவுகளை நம்மோடு கூட சேர்க்கும் நடுவர்களே. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த திருநெல்வேலி பக்கம் ஒரு நாள் பாக்கெட் நிறைய கத்தையாக ரூபா அப்படி வெளியே தெரியும்படியே வச்சுருந்தேன். வெள்ளை சட்டை 2000 ரூபா நோட்டா கத்தையாக இருக்குது. அதே அப்போ அப்படி இருக்குதுயா. அந்த ஜங்ஷனில் நின்றுட்டு வழி கேட்டுட்டு இருக்கேன். எங்கே இந்த திருநெல்வேலிக்கு அதுலேருந்து திருச்செந்தூர் போகிற ரூட்டு காட்டியிருப்பானே. ஏயா இப்படித்தானே அப்படிங்கிறேன். நான் சொல்கிறேன், ஒரு 2 கிலோமீட்டர் தானே இருக்கும் அப்படிங்கிறேன். அப்போ உண்மையிலே அதுக்கு கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர், இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதானே அப்படின்னு நான் கேட்குறேன். கூடியிருந்த ஆளுங்க சொல்கிறானுங்க, அவர் சொல்கிறது தான் ஏன் கரெக்டு, 30 கிலோமீட்டர் இல்லை, அண்ணாச்சி சொல்கிறது தான் கரெக்டு, 2 கிலோமீட்டர் தான். என்ன பேச வச்சது எது? பாக்கெட்டில் இருந்த 2000 ரூபா நோட்டு வழியவே மாற்றி விட்டு நடுவார்களே ரூபாய். கண்ணாடி முன்னே நின்னா மகிழ்ச்சிங்களே. நானும் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னேன். அப்பந்தான் இந்த நரமுடியெல்லாம் தெரியுது. மகிழ்ச்சி இல்லை. எப்பாயா பின்னாடி இருந்து பார்த்துட்டு சொன்னா, எப்பா நரமுடிக்கே இப்படி சொன்னா என் தலைக்கு நான் என்ன ஆகுறது? அவன் அங்கிட்டு இருந்து பின்னாடி இருந்து என் பையன் கண்ணாடியில் பார்த்துட்டு சொல்கிறான், ஊரில் எல்லாம் அறக்கிழமைங்கிறாய உன்னைய. ஏன் அறக்கிழவனா? என்னையா நரைச்சி அறக்கிழவனா? கடைசியில் வேற என்ன, ஒரு 2000 சில்லற ரூபா செலவு பண்ணையா, கருகருன்னு ஆக்கி விட்டாங்க முடிய. ஏன் மகிழ்ச்சி எப்படி இருக்கு? அப்படியே துள்ளி குதிக்கிறான். எங்கள் அப்பா ஹீரோ மாதிரி இருக்கிறாருங்கிற. 2000 ரூபா வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வர நடுவர்களே. அதுதான் பணத்தினுடைய சிறப்பு. அதுதான் சொந்தம். என்ன செய்யும். எங்கள் உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சு ஒரு 2-3 நாளாக. அப்போ பக்கத்து வீட்டில் 2 பேர் பேசிக்கிறாங்க, ஏக்கா இந்த அண்ணாச்சிக்கு உடம்பு சரியில்லையே, இப்போ எப்படி இருக்கிறாரு? இப்போ இந்த அம்பி எழிஞ்சு காப்பி போட்டு தர லெவலுக்கு முன்னேறி இருக்காரு, அந்த அளவில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு இது வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குது. சொந்த பந்தம் நார்வேலில் நடந்த உண்மையான சம்பவம் நடுவர்களே. பொண்ணு கேட்டு ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க, 4-5 பேர் பார்த்து. நம்ம ஆள் கடையிலே மறிச்சிட்டேன். சொந்தக்காரங்க சித்தப்பை, எங்கே போறிய? நம்ம சுப்பண்ண வீட்டில் போய் மாப்பிள்ளை பார்க்க போகிறான். போகாதே, பையனுக்கு சம்பளம் கிடையாது, வேலை கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. ஆனால் அவ்வளவும் பொய். சொந்தக்காரர்கள் சுற்றி பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தையே நடக்க விடாமல் பண்ணிடுவார்கள் என்பதுதான் நிதர்சனம். அதுக்கு ஒரு ஃப்ளெக்ஸே வச்சாங்க எங்கள் ஊரில். இன்னொரு பெரிய காமெடி பார்த்தீங்கன்னா, எல்லா மாவட்டத்திலேருந்து எங்கள் ஊரை எங்கள் நாகர்கோவிலில் தேடி பொண்ணு பார்க்க வராங்க. ரொம்ப நாள் எனக்கு விவரம் புரியலை. என்னடான்னு கடைசி ஆரம்பித்தவர் தான் தெரியுது, எல்லா ஊர்லேயும் பவுனில் நகை போடுவாங்க. எங்கள் ஊரில் மட்டும்தான் கிலோ கணக்கில் நட போடுவோம். ஆமாம், 1 கிலோ 2 கிலோடு போடுவோம். நாங்களும் முயற்சி பண்ணி பார்த்தோம். ஏன் சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு அங்கேயே வர்றிய? அப்போ எங்கே பணம் கிடைக்குமோ அங்கே தானே வர்றீங்க. இதுதானே இன்னைக்கு காலமாக இருக்குது. ஏதோ சனி பயிற்சிங்கிறாங்க இப்போம்லாம். எங்கள் வீட்டில் அவ சொல்கிறா, ஊர் உலகத்தில் எங்கெல்லாமோ சனி பயிறுது, நம்ம வீட்டில் மட்டும் சனி பயிற்சியே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறான். நம்மளே சொல்கிற சொந்த பந்தம் இந்த மாதிரி இருக்குயா நடுவர்களே. என்ன செய்வதற்கு? நாம்
கல்யாணத்துக்கு நீங்கள் பெரிய பார்சலை தூக்கிட்டு போங்களேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு ரிசப்ஷனுக்கு போகிறீங்க, பெரிய பாக்ஸை கொண்டு போனால் சந்தோஷமாக வரும். வாங்க வாங்க அண்ணாச்சி வாங்க வாங்க, எப்போ வந்தியே அப்படிங்கிறோம். அதே போல் நம்ம வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை வருதுன்னு வைங்க, பெரிய பத்திரிக்கையாக இருந்தால் இல்லை இந்த கல்யாணத்துக்கு நம்மள போகணும், அந்த சின்ன பத்திரிக்கை அங்கே தூக்கி வை, பத்திரிக்கையே இவ்வளோ பிரமாண்டமாக அடிச்சிருக்கானோ, சாப்பாடு எப்படி போடுவான்னு நினைக்க, எப்படி ஒரு 10-12 இதெல்லாம் வச்சுருப்பானுவேன், வா போய் சாப்பிட்றோம். இப்படித்தானே வரும், இப்படித்தானே எண்ணம் வருகிறது. ஒரு கார்டு நம்மளை மதிப்பில் காட்டிடுது, ஒரு பத்திரிகை நம்மளுடைய மதிப்பை காட்டுது. நடுவர்களே, பகட்டான ஆடைகள் தான் இன்னைக்கு நம்மை முன்ன கொண்டு வருமே தவிர நம்முடைய படிப்பு கூட நம்மளை முன்ன கொண்டு வர மாட்டேங்குது. படிப்பு ஒரு பகட்டான ஆடை தான் நம்மை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், கோடீஸ்வரி நிகழ்ச்சி பார்க்குறீங்களாங்க? யாதோ ஒரு புள்ள கோடி அடித்தா உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு கேட்கேன். ஏன் நம்ம அந்த சீட்டில் உட்கார்ந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதுல, எடியா ஒரு கோடி அடிச்சிச்சு, நம்மளும் போகணும், நானும் போகணும். கோடீஸ்வரி நிகழ்ச்சியை கோடி கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, கோடீஸ்வரி நிகழ்ச்சியை பார்த்து தன்னை கோடீஸ்வரியாக நினைக்கிறோமே. வாழ்க்கை அப்படி இல்லை போயிட்டு இருக்குது. இன்னைக்கு என்ன போய் சொல்கிறது? இந்த கடாயை பற்றி இங்கே சொன்னாங்க. நான் உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போவேன். ஏன்னா அவள் ஏற்கனவே இந்த ஆப்பம் இந்த வீட்டில் கிடக்க தோசைக்கல்ல போட்டு சுட்டு அது வரவும் மாட்டேங்க கொண்டாட மாட்டேங்கிட்டு இருக்கா. அதை போட்டு அவள் பல நாள் பிரச்சனை வீட்டில் ஓயாமல் இருந்து, இப்போ இன்றைக்கி இதை பார்த்த உடனே நான் 2 நாள் இல்லாதது நம்ம பிரச்சனை எல்லாம் மறந்து போயிடும். அடே அப்பா, நாளையிலேருந்து ஆப்பம் ஐடியா என்னாச்சு, சார்பில் அழகா சுடலாமையா. பட்டிமன்றம்னு போனால் இப்படிப்பட்ட பட்டிமன்றத்துக்கு போங்க, போனால் ஒரு பாத்திரத்தோடி வந்தேன்னா நல்லா இருக்கும், அப்படித்தான் சொல்லுவாங்க. இது சின்ன விஷயங்க. உங்கள் வீட்டில் தங்க நகையெல்லாம் காணாமல் போக வேண்டாம். சின்ன டம்ளர் பக்கத்து வீட்டு கொடுத்து 2 நாளாக வரலன்னு வைங்க, சொந்த பந்தம்லாம் சொன்னீங்கள, பக்கத்து வீட்டில் அக்கா வீடு, சின்ன டம்ளர் அங்கே போச்சுன்னு வைங்க. ஏங்க உங்கள் அக்காளுக்கு மான ரோசம் இருக்கா? ஏன் ஒரு கப்பை வாங்கிட்டு போனால மனுஷி கொண்டு தரணுமா வேண்டாமா? எனக்கு கப்பில் என்ன ஒரு பாத்திரத்தை விட மாட்டாங்க இந்த பொம்பளைகளுக்குள்ள. என்ன ஞாபகமோ நமக்கு தெரியாது, வாங்கி கொடுத்த நமக்கு தெரியாது. எத்தனை கப்புனாலும் சரி கரண்டினாலும் சரி கவனமாக வச்சிருப்பாங்க. இந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க சமயத்தில் மாற்றிட்டு வந்துடும் டிஃபன் பாக்ஸை. எவ கொண்டு போனாலும் தெரியல, என் பிள்ளை டிஃபன் பாக்ஸா தேடி தேடி வாங்கினோம்ல, அதை கொண்டு போயிட்டாளா இதை கொண்டு போயிட்டாளா. ஏமா உங்களுக்கு டப்பர் வேறு, அங்கே பாருங்க அனுபவம் பேசுது பின்னாடி இருந்து, டப்பர் வேறா. ஏமா ஒரு பாத்திரம் மாறினாருக்கே இந்த சண்டை போடுறீல. இதில் இவங்க தம்பி பாரம் இல்லைன்னு அக்கா இருந்தாளாம். கேட்கேன், தம்பிக்கு ஒரு பொண்டாட்டி வருவாள்ல, அப்போ இது போல நீ தலையில தூக்கி வச்சிருப்பியா? அப்போ தம்பி பாரமாயிடுறானே, புதுசாக ஒரு சொந்தம் வந்த உடனே அவளையும் சேர்த்து சுமக்க வேண்டியதானே? இல்லை, உறவுகள் சேர சேர பாரம் தான். இப்படி சொல்லி பார்ப்போமே. இந்த ஐடியல் இதுக்கு பதில் இந்த உடம்புடி சந்திப்பில் ஒரு வயசான பாட்டி இருந்தான்னு வைங்க, இல்லை நம்ம வீட்டில் இந்த பிள்ளைங்க சும்மா கிடக்காதுங்க, ஆச்சி ஆச்சின்னு கேட்க, ஆச்சி இல்லை ஒத்திரி இல்லை, அந்த பாட்டி ஆச்சி வா ஏத்தா வா எங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்கு தங்குன்னு அவளை கூட்டிகிட்டு போனேன்னு வைங்க, வாசக்கதவை திறப்பான்னு நினைக்கிறியா? ஏன் யார் அது பாட்டி? ஏன் அம்மா அங்கே தீர்த்தில் சொன்னாங்கம்மா, இந்த சொந்த சுகமெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னாங்க. நீனும் ஆட்சி ஒருத்தர் இல்லைன்னு இந்த பிள்ளைங்க வேற பிறம்பிட்டு கிடக்கு, ஆட்சிக்குள்ள அனுபவம் கிடைக்கட்டும்னு இந்த கிளவியை கூட்டிட்டு போனா, உங்கள் அம்மா வேற வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டேன், எங்கேருந்து இந்த கிளவியை பிடிச்சிட்டு வந்தியா? ஏன் கேட்பாளா கேட்க மாட்டான்னு கேட்க, எங்கே போட்டு சொந்த பந்தம்னு என்னம்மா நீங்கள் பேசுறியா? அதை வேற எல்லாரும் கருப்பட்டி நான் அண்ணாச்சி உண்மை சத்தியம் பேசுகிறேன். உடங்குடியிலேருந்து உடங்குடி கருப்பட்டி சாமானியப்பட்டவனால இப்போ வாங்க முடியாது, விலை அப்படி எகிரி கிடக்கு, அப்படி எகிரி கிடக்கு. நானும் நாகர்கோயிலில் அப்படி தான் உடங்குடி கருப்பட்டின்னு ஒரு கடை வச்சுருந்தாண்ணா, பக்கத்தில் போகிறதுக்கு பயப்படுறோம். ஏன்னா அந்த விலை, அதை வாங்கினோம்னா அவ்வளோ விலை கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்குது என்றால். ஒரு சாதாரண கருப்பட்டி ஏழைகளின் உணவாக இருந்ததுங்க இந்த கருப்பட்டி. ஏழைகளின் உணவு தினத்தேரும் காலையில் கஞ்சியும் ஒரு துண்டு கருப்பட்டியும் தான் உணவு, அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள்கிட்ட கஞ்சியும் கருப்பட்டியும் கொடுத்து பாருங்க, மூஞ்சில் அடிச்சு விடுவேன், எத்து வளர்த்துருக்காங்க பாருங்க. அப்படித்தானே இருக்குது இன்னைக்கு நிலைமை. பணம் இல்லைன்னா என்ன நடுவர்களே? வேற ரொம்ப சிம்பிளாக கேட்கேன், கையில் செல் வச்சிருக்கல எல்லாரும், மாதம் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுதியா? எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறேன்னு கேட்க. ரீசார்ஜ் இல்லாமல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக நடத்துமா? 4 பேர் செல்லு ரீசார்ஜ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கேட்கேன், அக்கா அண்ணாச்சி எல்லா மாதிரி கேட்கேன், இந்த மாதத்துக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணாதியா? சந்தோஷமாக இருக்குமா குடும்பம்? எங்க ஒரு சாதாரண ரீசார்ஜ் பண்ணலைனாலே 300 ரூபா 200 ரூபா, அதுக்கே நம்மளால மகிழ்ச்சி இல்லைன்னா எப்படி முடி நடுவர்களே? சொந்த பந்தங்கள் வேணும் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அந்த சொந்தம் நம்மோடு பந்தமாக இருக்குன்னா பணம் வேணும். அதுதான் இங்கே முக்கியம். அந்த சொந்தங்கள் எல்லாம் நம்மோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்றால் பணம் வேணும். அவங்க மேற்கு வங்காளம் சொன்னாலும் வடநாடு நானும் போவோம்ல, என்கிட்ட பணம் இருக்கு நானும் வடநாடு போவோம்ல. கண்டிப்பாக. மேற்கு வங்காளத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்,
ஒரு அம்மா ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுத்து பாடிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு பேர் ரேணு மண்டல்னு பேர். நல்லா பாடிச்சு. அதே எவனோ ஒரு தம்பி ஃபேஸ்புக்கில் அப்படி பிடிச்சி போட்டு விட்டான். பரவிட்டு அந்த பாடல் அவ்வளோ இனிமையாக இருந்தது, பரவிடுச்சு. அந்த அம்மா ஹிந்தி திரைப்படங்களில் பாடல் பாட ஆரம்பிச்சிச்சு. 10 வருடம் அவளை விட்டு விலகிய மகள் இந்த ஸ்டேட்டஸை பார்த்த உடனே அம்மா ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே புள்ள குட்டிகளெல்லாம் கூட்டி வந்துட்டு, எம்மா என்ன பெத்தவளே, எங்கே இருந்த இவ்வளோ நாள் நான் உன்னை தேடினேன். எத்தனை 10 வருஷம் தேடி இருக்கா. அடுத்த தெருவில் தான் இருந்திருக்கா. அவள் அடுத்த தெருவில் தான் இருந்திருக்கா. 10 வருஷம் உன்னை தேடினமா, கிடைக்கலையே, இந்த ஃபேஸ்புக்கில் தானே நீ கிடைச்சேன்னு போய் கொண்டாடினான்னா, ரேணு மண்டலோட அந்த குழந்தைய சேர்த்து வச்சது எதுங்க? பணமும் பவுசும். சொத்த மொத்தம் இல்லை, பணம் தான். பணம் பசைன்னு சொல்லி வச்சான் நம்ம ஆளுங்க. இப்போ பணத்தை பசைன்னு சொல்லி வச்சான், ஒட்டுற பசை. இப்படி சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். சொந்த பந்தங்களுக்கு சொன்னியல, இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க, உங்கள் சொந்தக்கார வீட்டில் உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க, இந்த சின்ன பையனில் இருப்போம்ல, கூட்டிகிட்டு போங்க. ஒரு பொம்மையை உடைக்க சொல்லணும். நீங்கள் சொல்லியே கூட்டிகிட்டு போகணும். ஏல இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் ஒரு பொம்மையை நீ உட பாப்போம் சொந்த பந்தம் என்ன ஆகும்னு. அது நீ போதனைக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாவோ. இப்படி கண்ணை உருட்டுவா, இங்கே உருட்டுவா, அப்புறம் இப்படி பாப்பா அப்படி பாப்பா எல்லாம் செய்வா. போன உடனே விழும்பார். பிள்ளையா பெற்று வச்சிருக்காளா? பிள்ளை பிசாசை பெற்று வச்சு அது வந்த உடனே ஆசாசையாக மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தனே, போட்டு உடைச்சே. இனி மலேசியாவுக்கு போனால் எம்புட்டு செலவாகும் சொந்தம். ஏன் ஒரு மண்ணில் செய்த பொம்மை உடஞ்சி போகுது. அந்த பிள்ளைகளில் கொஞ்சம் வாழா ராசாயம். எங்கள் அக்கா பெத்த பையில என்ன ஒரு அருமையான பிள்ளை, எப்படி உடைச்சிருக்கடா. அப்படி ரசிக்கணும் இல்லையா நடுவே இல்லையே. இது அவ பிள்ளை உடைச்சின்னு வைங்க. இந்த பொருட்களே இப்படித்தான் வைக்கிற இடத்துல ஒழுங்காக இருக்க, தொட்ட உடனே கீழே அவன் மகன் உடைச்சா, நம்ம பிள்ளை உடைச்சா. இப்படி சொல்றோம் என்று சொன்னால் சொந்த பந்தங்களுக்கு இடையில பிரிவினைகள் வந்து விட்டது. தான் யான் எனது என்கிற நிலைமை வந்துவிட்டது. அதனால சொந்தங்கள் வேணும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் பணம் இருந்தால்தான் 1000 சொந்தங்கள் உங்கள் வீடு தேறி வரும். உங்களுக்கு ஒரு மதிப்பு வேண்டுமானால் பணத்தை பெருக்குங்கள். உங்களுடைய மதிப்பு நீங்கள் சொல்லாமலேயே ஊராருக்கு தெரியும். உங்கள் மதிப்பு இழக்க வேண்டுமானால் பணத்தை இழந்து விடுங்கள். நீங்கள் ஒரு மதிப்பில்லாத பொருளாக ஆகிவிடுவீர்கள். அதனால என்ன சொல்றோம்னா, 50 வயதுக்கு மேல் ஒரு அறிக்கை இது, 50 வயதுக்கு மேல் ஆயுள் கூடணும்னா பணத்தை சம்பாதிங்க, பணத்தை சேர்த்து வைங்கன்னு சொல்றாங்களாம். எனவே பணத்தை சம்பாதிக்க, நல்ல முறையில் பணத்தை நிர்வகிக்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பணம் இல்லாவிட்டால் சொந்தங்கள் நம்மை விட்டு பிரிந்துவிடும். பண நிர்வாகத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். நல்ல வேலை வாய்ப்பை பெற்று எல்லா மக்களும் சுபிட்சமாக பணம் பெற்று வாழ வேண்டும் என்று என்னுடைய குரலை பணத்தின் அதிபதியாக இருந்து வழங்கிய ஸ்ரீலட்சுமி, இந்த சவுண்டு பேசுகிற மைக்குக்கு பேரே லட்சுமி தான், ஸ்ரீலட்சுமி வாயிலாக அனைவருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொளுத்தி விட்டாரியா? ஒரே ஒரு விஷயத்தான் போட்டார் சரியா. நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க, சொந்தம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்னு தெரிஞ்சு போகும். இதுகளெல்லாம் இங்கே வரலைன்னு யார் அழுதான்னு வா, கூப்பிட்டோமா உசுரெடுக்கிறதுக்குனே வருதுங்க, பெற்று வச்சிருக்காக பாருன்னு. அப்படி ஆரம்பித்தா என்னையா ஆகும் சொந்தம், எந்தையா மகிழ்ச்சி இருக்குன்னு சரியான பிடி பிடிச்சிட்டார். இது கிடுக்கு பிடி, இதில் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாவம் நம்ம அட்வொகேட் என்ன பாடுபட போகிறாங்களோ. வாங்க. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இங்கு வீட்டிற்கும் சான்றோர்களை ஆன்றோர்களை முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து கருணாநிதி சகோதரர் ரொம்ப அழகா பேசிட்டு போனார். எங்க நாகர்கோவில்ல தானே 200 பவுனு 100 பவுனுன்னு வர்றீங்க. கிலோ ஏமா குறைக்கிறீங்க மரியாதைய? கிலோ சாதாரணமா வர்றீங்க அப்படின்னு கேட்டார். பணத்தை தேடித்தானே வர்றீங்க. அதே இது நான் புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன் நடுவர்களே, நாகர்கோவில் குடும்ப நீதிமன்றத்தில் தான் அதிகமான விவாகரத்து வழக்குகள் வருகிறது. ஏனென்றால் பணம் பேசுகிறது. மனம் பேச வேண்டிய இடத்தில் பணம் பேசுவதால் தான் வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஓ, அப்போ உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குமே. இல்ல, பணம் 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 தான் பெருசு. பணம் பேசாதுங்க, மனசு, நல்ல மனசு இருக்கணுங்க. அப்படி பார்த்து நீங்க பொண்ணு எடுங்க, நல்லா இருக்கும், சொந்த பந்தம் வளர்ச்சி அடையுமே. இன்னொன்று, நல்ல அமுல் பேபி மாதிரி இருந்துக்கிட்டு முழுக்கு முழுக்குன்னு அவங்க அம்மாவை பார்க்கணும்னா அவருக்கு பணம் வேணுமா?
ஏங்க உங்க அம்மா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க போய் தான் நீங்க இப்படி குளுக்கு முழுக்குன்னு இருக்கீங்களா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? உங்க அம்மாவை நீங்க காசு கொடுத்து வாங்க முடியுமா? எவ்வளவு பணக்காரனாக இருங்கள், உங்க பெத்த தாயை வாங்க முடியுமா? நாம் மீண்டும் சென்று வர முடியாத ஒரே இடம் தாயின் கருவறை தான். அந்த அம்மா பாசத்தை என்னங்க ஏலம் போட்டு போறீங்க? அதுல வேற எதிரணியில இருந்து ராஜ்குமார் வந்தார். இவரோடலாம் அந்த அம்மா குடும்பம் நடத்தது வருங்க, அதுவே பெரிய விஷயம், பெரிய சொந்தம் அந்த அம்மா தான். ரயில்ல 4 மணிக்கு நீங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியா இல்ல, ரயில்ல 4 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு அந்த அம்மா மாக்க போட்டுச்சா, இந்த அம்மா மாக்க போட்டுச்சா, இல்ல என்னென்ன பண்ணிக்கிட்டு இவருக்கு என்ன வேலை? இவரோட அந்த அம்மா பாசமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் சார் சொந்தம். அதுல வேற மழையை ரசிக்க பணம் வேண்டும். எதுக்குங்க மழையை ரசிக்கிறதுக்கு பணம் வேணும்? யாருனாலும் ரசிக்கலாம் மழையை, ஏழையும் ரசிக்கலாம், பணக்காரனும் ரசிக்கலாம். ஆனால் மழையில் நனைந்து வரும் ஒரு ஏழை சிறுவன் வந்தால், வீட்டிற்கு வந்தால், அவனுடைய அம்மா ஓடி போய் அந்த பையனை கூப்பிட்டு வந்து அணைச்சி என்ன சொல்லுவா தெரியுமா? ஆஹா, என் மகன் வரும்போதான் மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சேலை தலைவால எடுத்து அவன் தலையை துவட்டி, நனைஞ்சிட்டியாடா செல்லம், இரு அம்மா துவட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி பாசத்தோடு அவனை அரவணைச்சு துவட்டி விட்டுட்டு, இருடா தம்பி அம்மா உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி டீ போட்டு வந்து கொடுப்பாளே, அதுதான் சார் பாசம். இதே இது உங்க பணக்கார வீட்டை எடுத்துக்கோங்க. அந்த பையன் பெரிய செல்வ சீமானா இருப்பான், நனைஞ்சிட்டு வர்றான்னு வைங்க, வீட்டுல ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்பா ஐடி கம்பெனிக்கு போயிருப்பார், அம்மா வேற இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பையன் மட்டும் தனிமையா உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அவன் மனசுல என்ன தோணும் தெரியுமா? வேலைக்காரமா கூட இருக்காதா? வேலைக்காரமாக்கு என்ன அக்கறையா? என்ன அது பத்த உள்ளையா? இல்ல ஓ, அது அந்த மடக்கார சீமாட்டியின் குழந்தை தானே. பெற்றாதான் பிள்ளையான்னு கேட்பாங்களே. நடுவர்களே, பணம் நீங்க சொல்றீங்களா, உங்க பணத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை குடும்பங்கள்ல, பணக்கார குடும்பங்கள்ல வேலை பார்க்கிற வேலையாட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க தெரியுமா? பெத்த பிள்ளை கூட கொடுக்க மாட்டாங்க, அந்த குழந்தைக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிலைமை அப்படித்தானே இருக்கு. இன்னொன்னு சொன்னாங்க, ஐயா கருணாநிதி சொன்னாரு, அரக்கிழவன் ஆயிட்டேன் நானு, கண்ணாடி முன்னால பார்த்தேன் அரக்கிழவன் ஆயிட்டேன், 2000 ரூபா செலவழிச்சிட்டு வந்தேன். 2000 ரூபா செலவழிச்சு டை அடிக்கணுமா? இதுக்கு இவர் என்னமோ ரொம்ப மேக்கப் பண்ணதுக்கு இவர் அழுகிறாரு. அவர் 2000 ரூபா செலவழிச்சிருக்காரு. நரைமுடி தான் கம்பீரம், அழகு. ஏங்க ஞானதாஸ் ஐயா மேல வந்தாங்கல்ல, அவங்க என்ன டை அடிச்சுட்டா வந்திருக்காங்க? அவங்க பெரிய பணக்காரர் தானே, அடிச்சிருக்காம 5000 ரூபாய் கூட அவர் அடிக்கலாம் தலைக்கு டை அடிக்கலையேங்க. அவர் உள்ளன்போடு மேல வந்து எங்களுக்கு தாய் வீட்டு சீதனம் மாதிரி அப்பாவா நின்று ஐடியல் குக்வேரை கொடுத்தார்ல, அதுதான் சார் சொந்தம். நாங்க என்னைக்குனாலும் அந்த குக்வேரை அடுப்புல வைக்கும் போதெல்லாம் ஞானராஜ் ஐயாவையும் அந்த சுசிலா அம்மாவையும் நினைப்போம் அல்லவா? இந்த உடன்குடி பந்தம் எங்களுக்கு மாறவே மாறாது. அதை சொன்னா இவர் டை அடிக்கிறதுக்கு எங்க வந்து யாரை பார்த்து டை அடிக்கிறத பத்தி பேசுறீங்க? இன்னொன்னு சொன்னாரு, ஆமா நடுவர்களே, நான் இப்ப போன வாரத்துல ஒரு செய்தி படிச்சேன். மதம் தாண்டிய சொந்த பந்தம். கேரளாவில் சேரவல்லின்னு ஒரு இடத்துல பிந்துன்னு ஒரு இந்து சகோதரி, கணவனை இழந்தவர்கள் தன் கணவனை கூட இறப்பின் போது அவங்கள அடக்கம் பண்றது கூட பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் காசு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய குழந்தை பெரிய பிள்ளையாகி திருமணத்திற்கு நிற்கிறது. திருமணம் முடிப்பதற்கு அவர்கள் கையில் பணம் இல்லை, நீங்கள் சொல்ற அந்த பணம் இல்லை. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு முஸ்லீம் ஜமாத்திட்ட போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த முஸ்லிம் ஜமாத்துல இருந்து எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஒரு வரன் பார்த்து திருமணம் ஏற்பாடு செய்து, அதுவும் ஜமாத்தில் வைத்து திருமணம் நடந்திருக்கிறது. முஸ்லிம் முறைப்படி அல்ல, ஒரு இந்து முறைப்படி. அதுவும் ஒரு புரோகிதர்கள் மந்திரம் போத அனைத்து முஸ்லிம் சகோதரிகளும் அங்கு இருக்க, இந்து சகோதரிகளும் இருக்க, திருமணம் முடிந்து ஒரு பூசாரியும் அந்த முஸ்லிம் மக்களும் இணைந்து ஒரு சைவ சாப்பாடு 1000 பேர்களுக்கு அந்த ஜமாத் வழங்கியதாம். அதுதாங்க மதம் தாண்டிய பந்தம். இல்லைன்னு சொல்லுங்க நடுவர்களே. காசு தான் வேண்டி இருந்துச்சு, காசு வேணும் நடுவு. நாங்க காசு வேண்டாம் நாங்க சொல்லல, நாங்க அந்த இதுக்கே வரல. பெரிதும் துணை
துணை புரிவது, மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு பெரிதும் துணை புரிவதுன்னு தலைப்பு போட்டிருக்கு. அந்த பெரிதும் தான் மனமுள்ள, குணமுள்ள, அதாவது எல்லாம் சேர்ந்த அன்பான பந்தங்கள். அதை நாங்க சொல்ல வரோம். இன்னொன்று இதே ஒரு செய்தி கடந்த ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக பத்திரிகையில் வாசித்த செய்தி. ஒரு பிச்சைக்கார கிழவி ஒரு கோயிலுக்கு முன்னால இருக்குது. அத போலீஸ்காரங்க போய் கூப்பிட்டு வந்து பாக்குறாங்க. அது சுகவீனமா படுத்திருக்கு. அதோடைய பையில லட்சக்கணக்கான பணம் இருந்தது. அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க, ஏம்மா இவ்வளோ பணம் வச்சிருக்கீங்களே? அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, நான் பிச்சை எடுப்பதற்கு முன்பாக என் கணவர் இறந்து போய்விட்டார். இந்த கோயிலில் வந்து நான் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது நான் கம்மலும் செயினும் அணிந்திருந்தேன். அதை பார்த்தால் யாரும் பிச்சை போட மாட்டார்கள் என்று அதை எடுத்து என்னுடைய பையில் வைத்திருந்தேன். அதற்கு பின்பு எனக்கு எல்லாரும் பிச்சை போட்டார்கள். ஆனால் இவ்வளவு பணம் இருக்கிறதுங்கள் என் கையில். ஆனால் என்னை அன்போடு பேசி உபசரிக்க, நீ சாப்பிட்டியாமா தூங்குனியாமான்னு கேட்கறதுக்கு எந்த உறவும் எனக்கு இல்லையே என்று சொல்லி அழுதார்கள். அவர்களிடமும் பணம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் பிச்சைக்காரிதான். அதைத்தான் நாங்க உறவுகள் வேணும்னு சொல்றோம். அதை விட்டுட்டு மாத்தி நடுவர்களே, ஒரு குடும்பத்துக்கு மகிழ்ச்சிக்கு எதுங்க தேவை? இப்ப என் வீட்டுக்காரர் இருக்காருன்னு வைங்க, காலையில கருப்பட்டு காப்பி போட்டு, ஆமா அவர் எல்லா வேலையும் பார்த்துருவாரு. அப்ப மகிழ்ச்சி தானே, மகிழ்ச்சி தானே. இப்படியே வச்சுக்கிறோமே, காலையில எந்திரிச்சு அவர் கருப்பட்டி காப்பி போட்டு எனக்கு கருப்பட்டி காப்பி கொண்டு என் கையில கொடுத்தாருன்னா அந்த இடத்துல 350 ரூபா கருப்பட்டியா எனக்கு தோணும். என் வீட்டுக்காரருடைய பாசம் தோணும்ல. ஆகா, என் செல்ல கண்ணியா நீ. என்னைக்கோ ஒரு நாள் தாங்க வழக்கமா அவர் தான் போட்டு கொடுக்குறாரு. நடுவர்களே, என்னைக்கோ ஒரு நாள் போட்டு கொடுத்துட மாட்டாரான்னு ஏங்கிக்கிட்டு தான் நாங்களும் இருந்துக்கிட்டு காலையில நாங்க கருப்பட்டி காப்பி போட்டு எழுப்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. நடுவர்களே, எல்லாத்தையும் விட நடுவர்களே, நம்மளுடைய நேசித்தல் அழகு, நேசிக்கப்படுதல் பேரழகு. பணத்தை நேசிக்காதீர்கள். பணம் வெறும் வெத்துத்தாள், இன்று இருக்கும் நாளை சென்று விடும். ஆனால் குடும்ப சொந்த பந்தங்களோடு நேசிக்க பழகுங்கள். நேசித்து பழகுவது என்றும் உங்களோட வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேசிக்க பழகுங்கள். காப்பி போட்டு அவங்க வீட்டுக்காரரு காலையில், கண்ணு அம்மா ஐயா அப்படின்னு அவர் சொல்ல, அது பக்கத்தில் இருந்து சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அவர் கூப்பிட்ட தோரணையில் இரியா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்னா சுட வச்சுட்டு வர்றேன்டா அப்படின்னு வந்து சுட வச்சு திரும்ப கொடுத்தா அது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவங்க எப்படி பார்க்குறாங்க பாருங்க. இதில் தான்யா மகிழ்ச்சியே இருக்குது, இந்த உறவில் தான்யா மகிழ்ச்சியே இருக்குன்னு. காசை வச்சு என்னையா செய்ய? அந்த பொண்ணு, அந்த பிச்சைக்கார அம்மா அழுகையை பற்றி சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை தானே. இருந்து என்ன செய்ய? காசு கையில் இருந்து கிடைச்சி என்ன செய்ய? அதுக்கு வயது ஏற 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 என்ன பிரயோஜனம் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இவ்வளவுக்கு நெருக்கடி வந்த